தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இறப்பில் கோடி போடுதல் என்கின்ற சடங்கினை பற்றி சிந்திக்க போகிறோம். ஏன் கோடி போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கோடி போட்டால் அதனுடைய பயன் கிடைக்கப்பெறும் என்கின்ற அடிப்படையில் இந்த காணொளி செய்கின்றேன். இப்போ இதற்கு முன்னால் நம்ம இறப்பில் இறந்தவருக்கு வாய்க்கரிசி போடுறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வாய்க்கரிசினா என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது இறந்தவருக்கு உணவு கொடுக்காத குறையோ அல்லது பணம் செலவு செய்யாத குறையோ இருக்குமானால் நீங்கி போக வேண்டும் என்பதற்காக வாய்க்கரிசி போடுறோம் அப்படின்னு பார்த்தோம். இதே போன்றுதான் இந்த கோடி போடுவது என்பதும் இறந்தவருக்கு துணி எடுத்து கொடுக்காத குறை இருக்குமானால் அது நீங்கி போக வேண்டும் என்பதற்காகத்தான் துணி எடுத்து கொடுக்குறோம். இந்த கோடினா புத்தாடை அப்படின்னு பொருளுங்க. அப்போ இறந்தவரை ஒன்று தூய்மையான நிலையில் அவர் தூய்மையான உடைகளை அணிந்து இறைவனிடத்தில் சென்று சேர வேண்டும் என்று சொல்லி, அந்த உயிர் போக வேண்டும் என்று சொல்லி அந்த உடலுக்கு நாம் தூய உடைகள் எடுத்து கொடுப்பதாக ஒன்று கொடுக்குறோம். ரெண்டாவது, வாழும் காலத்தில் அவருக்கு துணிமணி எடுத்து கொடுக்காத ஒரு குறை இருக்குமானால் அது இன்றளவில் நீங்கட்டும், அதுக்கு ஒரு குறையாக இருக்கக்கூடாது, அதனால் அந்த ஆதன் அல்லது உயிர் குறைபடக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது கருத்து. மூன்றாவது, துணி எடுத்து கொடுப்பதானது நாம் வழக்கமாக துணி எடுத்து கொடுத்தா மகிழ்ச்சி வருங்களா? எப்போதும் புத்தாடை எடுத்து கொடுத்தா ஒரு மகிழ்ச்சி வரும் தானுங்களே. அந்த மகிழ்ச்சியோடு அந்த உயிர் பிரிய வேண்டும் அல்லது விடை பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காகவும் கொடுக்குறோம். அதற்கு மேலே இந்த துணி எடுத்து கொடுப்பதானது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழர் பண்பாட்டில் நல்ல நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி துன்ப நிகழ்ச்சிகள் நடந்தால் மரியாதை செய்வதற்காக துணி எடுத்து கொடுக்கின்ற வழக்கம் இருக்கின்றது. ஒரு புதுமனை புகு விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விழா கொண்டாடுகின்றவர்கள் அவருடைய பெரியவர்களுக்கு துணி எடுத்து கொடுப்பார்கள். திருமணத்திலையும் அப்படி தான் துணி எடுத்து கொடுப்பார்கள். இப்படி துணி எடுத்து கொடுப்பது என்பது அவர்களை மதிப்பது, அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற ஒரு வழக்கம் என்று தமிழர் பண்பாட்டில் இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையில் அவருக்கு நாம் துணி எடுத்து கொடுக்குறோம். அதற்கு மேலே இன்னும் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் துணி எடுத்து கொடுக்கின்ற வழக்கம் இருக்கின்றது. அது எதற்காக செய்கிறாங்க அப்படின்னா, இனி அந்த வீட்டில் அவர்களுக்கு தேவைப்படுகின்றவற்றை எல்லாம் நாங்கள் செய்து கொடுக்கிறோம், நீங்கள் கவலையை விட்டொழியுங்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு துணியை எடுத்து கொடுக்கின்ற அந்த இறந்தவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் துணி எடுத்து கொடுக்கின்ற வழக்கம் சிலரிடத்திலே இருக்கின்றது. இப்படி இந்த கோடி போடுவது என்பது ஒரு அரிய உண்மையை உணர்த்தி நிற்கின்றது. அடுத்து, யார் கோடி போடுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இப்போ இறந்தவங்க பெண்ணாக இருந்தால் பிறந்த விட்டு கோடி அப்படின்னு கோடி போடுவாங்க. அப்படின்னா அந்த இறந்த பெண்ணினுடைய அண்ணன்கள், தம்பிகள், உடன் பிறந்தவர்கள் அது பிறந்த விட்டு கோடி அப்படின்னு போடுவாங்க. அதற்கு மேலே புகுந்த விட்டு கோடி அப்படின்னு சொல்லி அந்த பெண் திருமணம் ஆகி போயிருக்காங்க இல்லைங்களா, அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அந்த சம்பந்திமார்கள் என்ன செய்வாங்க, புகுந்த விட்டு கோடி அப்படின்னு கோடி போடுவாங்க. இறந்தவர் ஆணாக இருந்தால் அவருடன் உடன் பிறந்தவர்கள் பிறந்த விட்டு கோடின்னு சொல்லி, அடுத்து இந்த மாமன் மச்சான் உறவினர்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உறவு முறை அடிப்படையில் இந்த ஆணுக்கு வேட்டி துண்டு அப்படின்னு பிறந்த விட்டு கோடி புகுந்த விட்டு கோடி என்று போடுவார்கள். இது அவர்களுடைய மரியாதையும் அன்பையும் அடுத்து அவருக்கு மனதில் இருக்கின்ற குறைபாடையும் நீக்குவதற்காக செய்வதாக இருக்கின்றது. இப்படி கோடி போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெயர் சொல்லி கோடி போடுகின்ற ஒரு வழக்கம் இருக்குது. பிறந்த விட்டு கோடி, புகுந்த விட்டு கோடி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சில வேளையில் பார்த்தீங்கன்னா அந்த கோடி போடுறவங்க அவங்க பெயரை சொல்லி கேட்பாங்க. இப்போ மாரிமுத்து கங்காணி அப்படின்னு தோட்டத்தெல்லாம் மாரிமுத்து கங்காணி கோடி அப்படின்வாங்க. இப்போ அது சொல்ல வேண்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு காலத்தில் அவங்களுடைய குடும்ப உறவினர்கள் பிறந்த வீடு புகுந்த வீடு இதெல்லாம் தவறாமல் வந்து அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமையை செய்து விட்டார்கள் என்பதற்காக அப்படி சொன்னார்கள். இப்போது இறப்பில் கூட நமக்கு ஒரு பெயர் வேண்டுமா அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கின்றது.
இப்போது பல இடத்துல அப்படி தான் இப்போ இருக்குது. எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனால், திருமணத்துக்கு போனால் நம்ம மாப்பிள்ளையாக இருக்கணும், இறப்புக்கு போனால் நம்ம பிணமா இருக்கணுங்கிறது போல், நாம் ஒரு அன்பின் அடிப்படையில் ஒரு துணி எடுத்து கொடுக்குறோம். அதை சொல்லி போடணுமா அப்படிங்கிறத நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். அது சொன்னால் சில வேளையில் தப்பாக போயிடும். சிலர் வேறு மாதிரி எண்ணுவாங்க. அதை தவிர்த்து விட்டால் நல்லது என்பது என் கருத்து. அது பெயர் சொல்லாமலே நம்ம கொடுத்துடலாம். சரி, இப்படி கோடி போடும்போது அந்த துணியை எடுத்து கொடுக்குறோம். கண்டிப்பாக நமக்கு தெரியும் அந்த துணியை இறந்து போனவர் உடுக்க மாட்டார்னு நமக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக அவர் உடுத்தி கொள்ள மாட்டார். அதை எடுத்து அந்த துணியை இல்லை வேட்டியோ சேலையோ அவங்க மேலே விரித்து கிடத்திட்டோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அப்போ பிணத்தின் மேலே போட்டதை மற்றவர்கள் எடுப்பதற்கு அருவருப்பாங்க இல்லைங்களா? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அந்த போட்ட கோடியெல்லாம் பிணத்தோடய போட்டு எரிச்சிட்டோம்னா பிறகு அந்த சாம்பலை எடுக்கின்ற போது பார்த்தீங்கன்னா எது உடலினுடைய சாம்பல், எது அந்த போட்ட துணிமணிகளுடைய சாம்பல் என்கின்ற வேறுபாடு தெரியாமல் போயிடும். வழக்கமாக ஏற்கனவே இந்த பெட்டியை எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியினுடைய சாம்பலே ஒரு பக்கம் இருக்கும். அதற்கு மேலே போட்டு இருக்கின்ற மாலைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம போட்டிருக்கின்ற இந்த கோடி துணிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாம்பல் மூட்டையாக இருக்கும். அப்போ நமக்கு எது உடலினுடைய சாம்பல், எது இந்த குப்பைகளாக இருக்கக்கூடிய சாம்பல்ன்ற வேறுபாடு தெரியாது. அப்போது நாம் வெறும் இந்த மற்றவற்றை குறைத்து விட்டு இந்த கோடி போடுறது கூட நாம் என்ன பண்ணலாம், அவங்க மேலே போர்த்தாமல் அதை வாங்கி பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சிட்டோம்னு சொன்னால் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து விடலாம். அது இன்னும் ஒரு நல்ல பயனாக இருக்கும் பாருங்கள். நம்ம அந்த உடையெல்லாம் போட்டு எரிச்சிடாமல் நாம் அதை பக்கத்தில் வைத்திருந்து யாருக்காவது கொடுத்தா பயனாகுமே. அவர் இறந்த நாளில் ஒரு சிலர் வேட்டி துணி பெற்றாங்க, இல்லை ஒரு சேலை பெற்றாங்க அப்படின்னு மகிழ்ச்சி அடைவார்களே. அது ஒரு நற்காரியமாக அவருடைய இறப்பு நாளில் நாம் செய்த ஒரு நல்ல செயலாக மாறுமே என்பதை எண்ணி பார்க்கணும். அப்போ என்ன செய்யலாம், அதை வாங்கி ஒரு பக்கமாக வைத்திருந்து சுடுகாட்டு கூட கொண்டு போக தேவையில்லை. வீட்டிலேயே வாங்கி அந்த கோடி துணியை வைத்து பிறகு நம்ம தேவைப்படுகின்றவர்களுக்கு கொடுத்து விடலாம். இல்லை வீட்டிலே பயன்படுத்தினா கூட பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு தவறும் இறந்தவர் கொடுத்த உடையை பயன்படுத்தினால் எதுவும் தீமை ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை தான். தாராளமாக பயன்படுத்தும். ஒருவேளை அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த துணிமணிகள் தேவையாக இருக்கும். இல்லை மற்றவர்களுக்கு தேவைப்படுகின்றவருக்கு கொடுப்பதுனால அன்றைய தினத்தில் நாம் ஒரு நற்பணி செய்தோம் பாருங்கள், நல்ல ஒரு செயல் செய்தோமே, நம் அறம் செய்திருக்கின்றோமே, கொடை செய்திருக்கின்றோமே என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சிலர் விடாப்படியாக இருப்பாங்க, இல்லைங்க பெட்டியில் போட்டு எரிச்சு தான் ஆகணும் அப்படின்னா நம்ம சொல்வதற்கு எந்த கருத்தும் இல்லை. அப்போ நம்ம சிந்திக்க வேணும். இப்போ இன்னொரு கருத்தும் இந்த கோடி போடும்போது நாம் நினைக்கணும். நம்ம இந்த கோடி போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த இறப்புக்கு வரும்போது ரொம்ப விலையான மாலைகள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. 500 ரிங்கிட்டு மாலை, 200 ரிங்கிட் மாலை, இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா 1000 வெள்ளிக்கெலாம் கூட மாலை வாங்கிட்டு வருவாங்க. இப்படி மாலை வாங்கிட்டு வருவது நல்லது தான், அன்பின் அடிப்படையில் வாங்கிட்டு வர்றோம். இப்போ ஒரு சிலர் மட்டும் மாலை வாங்கி கொண்டு மற்றவர்கள் எல்லாம் இந்த மாலை வாங்கிய பணத்தை இந்த கோடி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் பணக்கோடி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பணக்கோடினா என்னன்னா, அந்த துணி வாங்கி கொடுக்குற அந்த பணத்தை, மாலை வாங்கி கொடுக்குற அந்த பணத்தை அந்த இறப்பு வீட்டாருக்கு நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு பயனாக இருக்கும்ங்கிற அடிப்படையில் இப்போல்லாம் நிறையவே செய்கிறாங்க. அந்த சடங்கு செய்கிறவர்களுக்கு உண்ட பணக்கோடி உண்டா அப்படின்னு கேட்பாங்க. இறந்தவர் வசதியானவராக இருக்கலாம், அவங்களுக்கு பணம் தேவையில்லை. இருப்பினும் மற்றவர்கள் கொடுக்கின்ற அந்த பணத்தை கொண்டு நம்ம தேவைப்படுகின்றவர்களுக்கு ஒரு கோயிலுக்கோ இல்லை ஆதரவற்றவர்கள் இல்லத்திற்கோ அப்படி கொடுத்தோம்னு சொன்னால், அதுவும் இப்போ ஒரு மாலையை கொண்டு போய் நம்ம போட்டு பெட்டியில் போட்டு எரிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கவர் கூடல நீங்கள் முன்னாடி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சரியாக படலைன்னா கூட இறந்த வீட்டில் ஒரு ஒரு கடித உரை போன்று வைத்து அதற்குள்ளே வைத்து விட்டு வந்து விடலாம். அதை ஒருத்தர் பொறுப்பேற்று செய்யலாம். இல்லைன்னா சில வேளையில் பார்த்தீங்கன்னா அந்த கோடி போடுற நேரத்திலேயே பணக்கோடி என்று வசூல் செய்வார்கள், அவர்களிடத்தில் கொடுக்கலாம். அந்த வீட்டுக்காரங்களுக்கு அது தேவையில்லை என்றாலும் கூட அதை நான் சொன்னது போல ஒரு நற்காரியத்திற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். வீட்டிற்கு தேவைப்படுமானால் அவர்களிடத்தில் ஒப்படைச்சலாம். அது குடும்ப உறுப்பினர்கிட்ட நம்ம கொடுத்துடலாம். எனவே இப்படி மாலைகளை அதிகமாக வாங்கி செலவு பண்ணாமல்
இந்த கோடி துணியெல்லாம் போட்டு எரிக்கிறாம நல்வழியில் அவற்றை பயன்படுத்தும்.